வணக்கம். ஒலிபெருக்கியும் மக்களின் அடிப்படை உரிமையும் இந்திய அரசியலமைப்பு சட்டமும் என்ற தொடர் வீடியோவில் அடுத்து நாம் ரைட்ஸ் டு ஃப்ரீடம், சுதந்திரத்திற்கான உரிமை என்ன அப்படின்றத பார்ப்போம். என்னென்னலாம் சுதந்திரம் அப்படின்றத ஆர்டிக்கல் 19 22 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இதில் ஆர்டிக்கல் 19 என்ன சொல்லுதுன்னா, ப்ரொடெக்ஷன் ஆஃப் சர்டைன் ரைட்ஸ் ரிகார்டிங் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் எக்ஸெட்ரா அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்னென்னலாம் சுதந்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன், பேச்சு சிந்தனை வெளிப்படுத்துகை மற்றும் அதை எப்படி சுதந்திரமாக பயன்படுத்தலாம் அப்படின்றதையும், டு அசம்பிள் பீஸ்ஃபுல்லி அண்ட் வித்தவுட் ஆர்ம்ஸ், அமைதியாக ஆயுதங்களின்றி ஒரு கூட்டம் கூடுவதற்கான உரிமையும் இருக்கு. டு ஃபார்ம் அசோசியேஷன் ஆர் யூனியன் ஆர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ், சங்கங்கள், கூட்டமைவுகள் அல்லது கூட்டுறவு சங்கங்கள் அமைப்பதற்கான உரிமை இருக்கு. டு மூவ் ஃப்ரீலி த்ரூஅவுட் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா, இந்திய ஆட்சி நிலவரை எங்கே வேணாலும் எந்த ஒரு தடையின்றி ஒருவர் செல்வதற்கான உரிமையையும், டு ரிசைட் ஆர் செட்டில் இன் எனி பார்ட் ஆஃப் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா, இந்திய ஆட்சி நிலவரையின் எந்த பகுதியிலும் குடியிருப்பதற்கு, அங்கேயே நிலையாக நிலம் சொத்துக்கள் வாங்குவதற்குமான உரிமையும், to practice any profession or to carry any occupation or trade of or business, நாம் எந்த ஒரு தொழிலை செய்வதாக இருந்தாலும் அந்த தொழிலை சுயமாக துவங்குவதற்கும் வணிகத் தொழில் செய்வதற்கும், அதை செய்து அதன் மூலம் நம் வருவாயை பெறுவதற்குமான உரிமைகளை ஆர்டிக்கல் 19 கொடுத்துருக்காங்க, ரைட்ஸ் டு ஃப்ரீடமில். அதுக்கப்புறம் நமக்கு இன்னொரு முக்கியமான ஆர்டிக்கல் என்னன்னு பார்த்திங்கன்னா, ஆர்டிக்கல் 21 ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நோ பர்சன் ஷல் பி டிப்ரைவ்ட் ஆஃப் ஹிஸ் லைஃப் or personal liberty except according to procedure established by law. இந்த ஆர்டிக்கலில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருவரது உயிரோ உடல்சார் உரிமையோ சட்டம் விதித்துள்ள நெறிமுறைப்படி அன்றி பறிக்கப்படுதல் ஆகாது. அதாவது இதுதான் இருப்பதிலே மிகவும் முக்கியமான ஒரு ஆர்டிக்கல். அவசர காலம், எமர்ஜென்சி பீரியட்லேயும் இந்த ஆர்டிக்கல் கீழே வழங்கப்பட்டிருக்கிற உரிமைகள் யாருக்கும் மறுக்கப்படக்கூடாது. அது ரைட்ஸ் டு ஃப்ரீடம். அதில் என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ரைட்ஸ் இருக்குது. அதில் சில ரைட்ஸை மட்டும் சொல்கிறேன். ரைட்ஸ் டு மேரேஜ், ரைட்ஸ் டு ஹெல்த், ரைட்ஸ் டு ப்ரைவசி, இப்படி நிறைய ரைட்ஸ் ஆர்டிக்கல் 21 கீழே இருக்குது. இதெல்லாம் ரைட்ஸ் டு ஃப்ரீடம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து மதம் சார்ந்த உரிமைகள் என்னென்னலாம் இருக்குது, அந்த மதம் சார்ந்த உரிமைகள் யாரையும் துன்புறுத்தாமல் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்.